கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன். புதன் மாலவனின் மாயம். மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு வெளியில் வேறு விதமாக செயல்பட நினைப்பார். மனதில் உள்ளதை முழுமையாக அறிந்து கொள்வது கடினம். எதிலும் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்புடன் இயங்கினால் மட்டுமே பலவித நன்மைகள் அமையும். என் நேரமும் புத்திக்கு அதிக வேலை கொடுத்தால் உடல் மன சோர்வும் நரம்பு தொடர்பான பாதிப்பும் உருவாகும். பிறரை தேவையில்லாமல் சுற்றிவிட்டால் விரயங்கள், தடைகள், பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு நல்லவிதமாக செயல்படவும். ஆழமான சிந்தனை ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ளவும். எதிலும் சாமர்த்தியமாக இயங்கக்கூடியவர். பேச்சில் தெளிவும் பொறுமையும் இருக்கவும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றிக்கொள்வார். சில நேரங்களில் தனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரியும் பெருமையாக பேசுவார். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை எளிதில் கண்டுபிடித்து விடுவார். எப்போதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். கன்னியா லக்னத்திற்கு 1-10 கூடிய புதன் லக்னாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி ஆகிறார். இவனையே சுபராக எடுத்துக்கொள்ள வேண்டும். கெட்ட கிரகத்தோடு புதன் சேரும்போது கெடுபலனையும், நல்ல கிரகத்தோடு புதன் சேரும்போது நல்ல பலனையும் கொடுப்பார். இவர் ஒரு பச்சோந்தி. 1-10 கூடிய புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவதால் கேந்திர வீட்டில் 1ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு இவற்றில் புதன் இருக்கக்கூடாது. 2-9 கூடிய சுக்கிரன் 2 கூடிய ஆதிபத்தியத்திற்கு மாரகாதிபதி ஆவதால் 6ஆம் இடம், 12ஆம் இடம் இவற்றில் இருப்பது நல்லது. புதன் சுக்கிரன் கூடினால் தர்ம கர்மாதிபதி யோகத்தின் முழு பலனையும் செய்வார். 5-9ஆம் இட அதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை விசேஷம். 3-8 கூடிய அதிபதி செவ்வாய் புதனுக்கு சத்துரு பகை என்பதால் சகோதர சகோதரி வழியில் முன் யோசனையுடன் செயல்படவும். குரு பார்த்தால் கெடுபலன் குறையும். 3-6-8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நல்லது. 4-7 கூடிய அதிபதி குரு ஒரு மாரக கிரகம். 4-7இல் இருந்தால் பாதகத்தை செய்வான், அதாவது கெடுபலனை ஏற்படுத்துவான். சுகஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாதகாதிபதி இவற்றிற்கு அதிபதியும் குருவே ஆவார். 5 மற்றும் 6ஆம் இட அதிபதி சனி. புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம் மற்றும் சத்ரு ரோகஸ்தானம். 5 கூடிய ஆதிபத்தியம் திரிகோணம் பெற்றதினால் 6 கூடிய ஆதிபத்தியத்தின் கெடுபலனை குறைத்து நல்ல பலன்களை செய்வார். குரு சனியை பார்ப்பது விசேஷம். புதனும் சனியும் நண்பர்கள். 11 கூடிய சந்திரன் ஒரு மாரகாதிபதி. இவனுடைய தசா காலங்களில் வலுப்பெற்று இல்லாமல் இருப்பது நல்லது. குரு பார்ப்பது விசேஷம். 12 கூடிய சூரியன் விரையாதிபதி. 8-9ஆம் இடங்களை தவிர மற்ற இடங்களில் இருப்பதால் நல்ல பலன்களை